சில நேரம் நம்ம பரிசுத்தம் என்றால் நமக்கு ஒரு நெகட்டிவ் ஐடியா வச்சுருக்கோம். அதாவது பரிசுத்தம் என்றால் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை விட வேதம் சொல்கிற பரிசுத்தம் என்பது, தேவன் பரிசுத்தராக இருக்கிறார் என்றால் அவர் தனி வேறானவராக இருக்கிறார், அவர் வித்தியாசமானவராக இருக்கிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்றால் நாமும் வித்தியாசமானவர்களாய், சாதாரண ஜனங்களை காட்டிலும், ஆவியில் மரித்த ஜனங்களை காட்டிலும் வித்தியாசமானவர்களாய் அவரை போல் இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் ஆவியின்படி நடக்கிறது என்ன, பரிசுத்த ஆவியானவரின்படி நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிட்டோன்னா, நம்ம அதன்படி நடந்துட்டோன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், மாம்சத்தின்படி நடக்க மாட்டோம். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத விட என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம் செய்யக்கூடாதவைகளையும் நாம் செய்ய மாட்டோம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரிய சிந்தைனா அது இன்னொரு ஆவிக்குரிய சிந்தை என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தை. அப்படின்னா அது கிறிஸ்துவின் சிந்தை, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை. பிலிப்பியர் 2:5 வாசிப்போமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தது. இப்பொழுது ஆவியானவர் எனக்குள் வாசம் செய்வதனால், நமக்குள் வாசம் செய்வதனால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரே, தேவனே எனக்குள் இருப்பதினால் கிறிஸ்துவின் சிந்தையை நான் பெறுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளையும் பெற்றிருக்கிறேன். நான் அதற்கு அடிபணிந்தால் என் சிந்தையும் அவருடைய சிந்தையாக மாறும். இது பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். பேதுரு என்ன சொல்றான்னு பார்ப்போமா? 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக நீங்களும் கிறிஸ்துவை போன்ற சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள்னு பவுல் சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, கிறிஸ்துவை போன்ற சிந்தனை, அப்படிப்பட்ட சிந்தை, அவருக்குள் இருந்த சிந்தை, அதை நீங்கள் ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது குறித்த 2 காரியங்கள், அந்த சிந்தையை குறித்த 2 காரியங்களை பார்க்க போகிறோம். அது நம்முடைய மனதில் பதிந்து விட்டால் நாம் செய்கிற எல்லா காரியங்களையுமே நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம். அது அதன்படி இருந்தால் நாம் ஆவியின்படி நடக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆவியின்படி நடக்கலை. நம்ம என்ன வேணால் பேசலாம், நம்ம என்ன வேணால் நம்மை குறித்து சொல்லிக்கொள்ளலாம், நாம் என்ன வேணால் நம்மை குறித்து நினைத்து கொள்ளலாம். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஆனால் நாம் ஆவியின்படி நடக்கிறோமா என்பதற்கு, ஆவியின் சிந்தையை பெற்றிருக்கிறோமா என்பதற்கு இந்த 2 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 2 சிந்தை, அவருடைய சிந்தையை ஒரு 2 காரியங்களாய் நாம் பிரித்து பார்க்க போகிறோம். வேதம் சொல்கிறது தான், இது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் இல்லை. 1 கொரிந்தியர் 10:31. 1 கொரிந்தியர் 10:31. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன குடிக்கிறோன்றது மாத்திரம் இல்லை, அது ஒரு மெட்டஃபர், ஒரு வார்த்தை படம். நாம் இந்த உலகத்தில் செய்கிற எல்லா காரியங்களும் நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம், குடிக்கிறோம். அதனால தான் அதை சொல்லுகிறார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், இந்த உலகத்தில்னு சொல்லி, இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நான் என்னவெல்லாம் செய்ய தேவைப்படுகிறதோ, நான் தூங்குகிறேன், நான் விழித்திருக்கிற நேரம் எத்தனையோ காரியங்களை செய்கிறேன், வேலைகளை செய்கிறோம், மற்றவர்களோடு பேசுகிறோம், மற்றவர்களை குறித்து சிந்திக்கிறோம், என்னென்னவோ செய்கிறோம், எல்லாவும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஏன்னா கிறிஸ்து அப்படிப்பட்ட சிந்தை உடையவராக இருந்தார். அந்த பிலிப்பியர் 2 வாஸ்தவமே, பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையை உங்களிடம் இருக்க கடவுது என்று சொல்லி, அதுக்கு கீழே படித்து பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி பிதாவை மகிமைப்படுத்தும்படி அவரோடு சமமாக இருப்பதை பிடித்து வைத்து கொண்டிராமல் தன் கைகளை தளர்த்தி விட்டு கொடுத்து தேவ மகிமையெல்லாம் துறந்து ஏழை கோலமாய் மனுஷ ரூபமாய் இறங்கி வந்தார். எல்லாம் எதற்காக? தேவ மகிமைக்காக, தேவன் மகிமைப்படும்படியாய். ஏனால் அவர் படைத்திருந்த மனு குலமே விழுந்து போயிடுச்சு. அது தேவனுக்கு அவகீர்த்தியை கொண்டு வந்து விட்டது. அந்த மனிதர்களை மீட்டு, அந்த மனிதர்கள் மூலமாய் அவர்களை மறுபடைப்பு செய்யும், ஒரு புதிய வானம் புதிய பூமி மறுபடைப்பு செய்து உயிர்த்தெழுந்த மனிதர்களாய் அவர்களை அங்கு வைத்து சர்வ சிருஷ்டியும் கூட மீட்கிறது தான் அவருடைய திட்டம்.
தேவ நாமம் மீண்டுமாய் மகிமைப்பட வேண்டும். அதற்காய் கிறிஸ்து இயேசு இறங்கி வந்தார். அவருடைய சிந்தை தேவன் மகிமைப்பட வேண்டும். நமக்கும் இருக்க வேண்டிய சிந்தை, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்க. நம்ம நிறையா காரியங்களை செய்கிறோம், நிறையா முயற்சிகளை எடுக்கிறோம். நாம் நம்முடைய மகிமைக்காய் செய்து கொண்டிருக்கிறோமா, இல்லை தேவ நாம மகிமைக்காய் செய்து கொண்டிருக்கிறோமா? நம்ம நமக்காய் வாழ்கிறோமா, தேவனுக்காய் வாழ்கிறோமா? நாம் தேவனுக்காய் வாழும்படி தேவன் கிரயம் செலுத்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். தம்முடைய இரத்தத்தையே கிரயமாய் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். நம்ம இப்போது நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தால், நமக்காகவே வாழ்ந்து ஆண்டவர் பேரை சொல்லிட்டு இருந்தோம்னா, அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருவதில்லை, அது பிசாசுக்கு தான் மகிமையை கொண்டு வரும். முதல் சிந்தை, அந்த சிந்தையின் முதல் காரியம், எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காய் செய்யுங்கள். அடுத்த காரியம் என்னன்னு பார்ப்போமா? பிலிப்பியர் 2:4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகள். முதல் காரியம் சொன்னோம், தேவநாம மகிமை. எதை செய்தாலும் ஆண்டவர் மகிமைப்படுறாரா? இல்லை நான் எனக்காய் செய்கிறேனா, ஏன் மகிமைக்காய் செய்கிறேனா, என்னுடைய பெருமைக்காய் செய்கிறேனா, என்னை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக செய்கிறேன்? முதல் காரியம். ரெண்டாவது காரியம், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளே. சுயநலமாக இருக்கிறேனா? நான் செய்கிற எல்லா காரியத்திலும், நான் எடுக்கிற எல்லா தீர்மானங்களிலும், நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும், என்னுடைய எல்லா பேச்சுகளிலும் நான் மற்றவங்களை நான் அழிக்கிறேனா, மற்றவர்களை கெடுக்கிறேனா, இல்லைன்னா மற்றவர்கள் உயர்த்துகிறேனா, மற்றவர்களை பலப்படுத்துகிறேனா? அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறர்க்கானவைகளை நோக்க கடவன். இந்த 2 காரியங்கள், இதுதான் அந்த செய்தியின் முதல் பகுதி. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. ஏன்? அவர் என்ன பண்ணாரு? அவர் தேவநாம மகிமைக்காய் இறங்கி வந்தார். அந்த மகிமையில் என்ன அடங்கி இருந்தது? நம்மை உயர்த்தும்படியாய். ஒரே பேரானவர் முதற் பேரானவராய் மாறினார், நம்மை அவருடைய சகோதரர் சகோதரிகளாய் மாற்றும்படி. அவருடைய சகோதரர் அவருடைய சகோதரிகளை உயர்த்தும்படியாய் தேவன் இறங்கி வந்தார். அதில் 2 காரியம் இருந்துச்சு. ஒன்று, தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக இறங்கி வந்தார். அப்படி செய்வதனால் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதுதான் கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை. நாம் ஆவியின்படி நடந்தால் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களாக இருப்போம் என்று போல் எழுதுகிறார். அப்படின்னா நம்ம எல்லா நேரமும் நம்ம எதை செஞ்சாலும், நம்ம ஜெபம், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய திட்டங்கள் எல்லாம் முதல்ல இது தேவநாமத்திற்கு மகிமை கொண்டு சேர்க்கிறதா? ரெண்டாவது, இது நான் எனக்காக செய்கிறேன்னா, இல்லை நான் செய்கிறதுல மற்றவர்களுடைய மேலே கரிசனை எனக்கு இருக்கிறதா? இது பவுலுடைய வார்த்தைகள் வந்து பார்த்தோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலேயே 2 வசனங்களை 1:31 வாசித்தோம். இன்னொன்று நான் பிலிப்பியருக்கு போயிட்டேன், இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:24 அதே அதிகாரத்தில், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஒருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன். அங்கே அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளே என்று பவுல் எழுதுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். கொரிந்தியருக்கு எழுதும்போது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுக்காக செய்யுங்கள் என்று சொன்ன அதே கடிதத்தில் அது கொஞ்சம் முன்னாடி சொல்கிறாரு, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறர்க்கானவைகளை. ஒருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஒருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் இப்படி நினைக்க மாட்டாங்க. நாம் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், நாம் ஆவியின்படி நடக்கிறோம் என்று சொல்லிட்டு நாம் இப்படி சிந்திக்கலன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம யார்? நாம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இதிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லலாம்? அவர்கள் தேவநாம மகிமையை நினைக்க மாட்டாங்க, அவருடைய தங்களுடைய மகிமையை நினைப்பார்கள். அவர்கள் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நினைக்க மாட்டார்கள், தங்களை முன்னிறுத்தி செய்வாங்க. எல்லாம் நமக்காக செஞ்சிட்ருக்கோமா? மற்றவங்களை போலவே வாழ்ந்துட்டுருக்குறோமா? ஆவியானவரை பெறாதவர்கள் போலவே நாமளும் வாழ்ந்துட்டுருக்கோமா? இல்லை நம்மகிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கா? நாம் எதை செஞ்சாலும் தேவநாம மகிமைப்படணும். நாம் எதை செஞ்சாலும் மற்றவங்கள தான் முன்னாடி, நமக்கு முன்னாடி. நம்ம நலனுக்காக ஒன்றுமே செய்ய மாட்டோம்ல. நம்ம சாப்பிடுவோம், நம்ம சாப்பிட்டா தான் பிழைக்க முடியும். நம்ம வேலை செய்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் எல்லா காரியங்களையும் எனக்கு முன்னாடி அடுத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட் நான் வைக்கிறேன்னா, இல்லை எனக்கு போக தான் மற்றவங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னா?
பேதுரு என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? பேதுருவும் சொன்னதை பார்த்தோம். 1 பேதுரு 4வது அதிகாரத்தில். அதே அதிகாரத்தில் 2 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, பேதுரு கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது எந்த சிந்தை என்று சொல்லி நாம் பார்த்து விடலாம். 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அங்கே நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நம்ம உலக பிரகார காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. இங்கே பேதுரு சொல்லும்போது நாம் தேவனுக்கு என்று நினைத்து செய்கிற காரியங்களையும் அவர் சேர்த்து குறிப்பிடுகிறார். நீங்கள் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிங்க, வேதத்தின்படி போதிங்க, சரியாக போதிங்க. ஒருவன் உதவி செய்தால் அவன் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள் சொன்னாரே, அந்த அதிகாரத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். பேதுரு எழுதின 1ஆம் நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்யுங்க. நம்ம ஊழியம் செய்கிறோமோ, சாதாரண காரியங்களை செய்கிறோமோ, எதை செஞ்சாலும் தேவ நாம மகிமைப்படும்படியாய் செய்யுங்க. அடுத்தது அவரும் அந்த 2வது கருத்தை சொல்றாரு. முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்க நல்ல உக்கிரக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நீங்கள் பெற்ற வரத்தின்படியே, இங்கே ஆவிக்குரிய வரங்களை சொல்ல, அவர் சாதாரண காரியங்களை சொல்கிறார். ஒருத்தருக்கு நல்ல சரீர பலன் கொடுத்துருக்கலாம், அவங்க நல்லா உழைக்கலாம், மற்றவங்களுக்கு உழைத்து உதவி செய்யலாம், ஊழியங்களில் உழைத்து ஊழியம் செய்யலாம். சிலருக்கு தேவன் நல்ல படிப்பை கொடுத்துருக்கலாம், அந்த படிப்பை அவர்கள் அநேகருக்காக பயன்படுத்தலாம். சிலருக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துருக்கலாம், தேவை உள்ளவர்களுக்கு, எளியவர்களுக்கு அவர்கள் கொடுத்து உதவலாம். எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கு? தேவனிடம் வந்ததுனால அது வரோன்றார். வரோன்னா நம்ம திரும்ப திரும்ப செல்ல நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோன்னா, நம்ம சுற்றி கேட்குற வரம் வேறு. நம்மை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுடைய வேதங்களில் சொல்லப்பட்ட வரம், அவங்க கடவுள்கிட்ட போராடி அவங்க தங்களை உறுத்தி உபவாசம் பண்ணி வரம் பெற்றுட்டேன் அப்படின்றாங்க. அதனால் நம்ம வரோம்னு வாசித்த உடனே நம்ம செல்லணும் அப்படின்னு நினச்சிரும். இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கிஃப்ட். ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தது. அவர் தான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு படிப்பு இருக்கா, அது அவர் தான் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கா, அது அவர் தான் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு நல்ல சரீர சுகம் இருக்கா, அது அவர் தான் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்குதா, அது அவர் தான் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வரத்தின்படியே நல்ல உக்கிரானக்காரரை போல, ஆஸ் ஸ்டூவர்ட்ஸ், ஆஸ் மேனேஜர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொந்தக்காரங்க இல்லை. நம்ம இங்கே என்னெல்லாம் பெற்றிருக்கிறோமோ அதுதான் வேதம் சொல்கிற ஒரு சத்தியம். நாம் இங்கே பெற்றிருக்கிறதெல்லாம் நம்முடையதெல்லாம் நமக்காகவே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, டு ஸ்ப்ளர்ஜ் ஆன் அவர் செல்ஸ். நான் என் கூட ஒரு ஹெச்சில் ஒரு பையன், என்னோடய டீமில் பையனா, என்னை விட கொஞ்சம் வயசு குறைஞ்சவன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நல்ல காஸ்ட்லி வாட்ச் வாங்கினான். ஃபிட்னஸ் டீட்டெயில்ஸ்லாம் காமிக்க, எவ்வளோ சைக்கிள் பண்ணியிருக்கான், எவ்வளோ கலோரி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறான். அப்போ ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், நீங்கள் என்ன வாட்ச் வச்சுருக்கீங்களான்னு கேட்டான். அப்புறம் நான் அப்படி ஒன்று வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் சொன்னால், நம்ம சம்பாதிச்சு நமக்காக செய்யலைன்னா பின்ன எதுக்கு அப்படின்னா. ஆண்டவர் நம்முடைய மனதில் இல்லைன்னா, ஆண்டவருடைய மகிமை நம்முடைய மனதில் இல்லைன்னா, பிறரை நாம் நம்மளை விட மேலாக நினைக்கலைன்னா, நாம் கிடைத்ததெல்லாம் நம்முடையது என்று சொந்தம் கொண்டாடுவோம். அதை நமக்காகவே செலவழித்து விடும். வி வில் ஸ்ப்ளர்ஜ் இட் ஆன் அவர் செல்ஸ். அதுதான் உலகம் செய்யுது, அதுதான் அம்பானி செய்கிறாரு. ஃபிலாந்த்ராப்பின்னு சொல்லி நிறையா அவங்க செய்யலாம். சிவநாடார் அதை செய்துட்டார், அசீம் பிரேம்ஜி இதை செஞ்சுட்டார்லாம் சொல்லலாம். அதெல்லாம் ஒரு சின்ன துளி அவங்கள்ட்ட இருக்கிறதுல. ஆனால் தேவனுடைய இல்லைன்னா அவங்க ஒரு பேர் பிரஸ்தாபத்திற்காக அதை செய்யலாம். அதெல்லாம் பேப்பரில் வருது, இவர் இன்னார் இவ்வளோ கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், உன் வலது கரம் செய்வதை உன் இடது கரம் அடியாது இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிறார். நாம் நம்முடைய பெருமைக்காய் செஞ்சால் அதில் பிரயோஜனம் இல்லை. நாம் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் போதித்தாலும் கொடுத்தாலும் உழைத்தாலும் உதவி செய்தாலும், நீங்கள் எல்லாம் எதை செஞ்சாலும் நீங்கள் தேவநாம மகிமைப்படும்படி செய்யுங்க. நீங்கள் பெற்றிருப்பதெல்லாம் தேவன் கொடுத்த ஈவு, தேவன் கொடுத்த பரிசு. அதை உக்கிரானக்காரர் போல, அவர் முதலாளி, நான் அவருடைய வேலைக்காரன், அவர் எஜமான்,
நான் அவருடைய வேலைக்காரன், அவர் ராஜா, நான் அவருடைய பிரஜை என்ற உணர்வோடு, அவர் அப்பா நான் பிள்ளை தான், ஆனால் அதுக்காக ரொம்ப தோள் மேலே கை போட்டுறாம, அவர் ராஜா, அவர் எஜமான், அவர் என் கையில் கொடுத்துருக்கிறாரு, அவருக்காய் பயன்படுத்தும்படி தான் என் கையில் கொடுத்துருக்கிறாரு. யாருக்குமே அதுதான் உண்மை. அதை அவருக்காய் ஒருவருக்கொருவர் கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் என்னுடைய செய்தியின் முதல் பாகம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்திருக்கிறார்கள். அது என்ன? முக்கியமாக 2. 1, நான் எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காய் செய்ய வேண்டும். 2வது, நான் பிறருக்காக நான் கரிசனை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் தேவனுடைய கரிசனை, தேவனுடைய சிந்தை அப்படிப்பட்டது. இப்போ 2வது பகுதிக்கு போமா. ஆவிக்குரியவர்கள் என்றால் இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப இறங்கிடுச்சு. ஆவிக்குரியவங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப நல்ல ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தது. இன்றைக்கி ஆவிக்குரியவங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஸ்டாண்டர்டே இல்லை. ஏன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. இன்றைக்கி அப்படி ஆகி போயிடுச்சு. முன்னாடி தென் மாவட்டங்களில் தான் கிறிஸ்தவர்கள் அதிகம், வேணால் மிஷினரிஸ்லாம் அங்கே வந்தாங்க. அப்போது அவர்களுக்கு ஒரு பேர் இருந்ததாம், வேதக்காரர்கள் என்று. அப்போ என்ன சொல்லுவாங்களாம், வேதக்காரங்கன்னா பொய் சொல்ல மாட்டாங்க, வேதக்காரங்கன்னா லஞ்சம் வாங்க மாட்டாங்க, வேதக்காரங்கன்னா ஏமாற்ற மாட்டார்கள் என்று ஒரு பெயர் இருந்ததாம். ஆனால் இப்பொழுது அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும், அவங்க ஃபோன் எடுத்த உடனே பிரைஸ் தி லார்ட் சொல்கிறவங்களா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் போச்சு. ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்டோம், நியாயப்பிரமாணம் அது ஒரு காலம், இப்போ கிருபையின் காலம், அதனால் இப்போ எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம். இப்போ இந்த 2வது பகுதியில் வேதம் என்ன சொல்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 10:4 எடுப்போமா? ரோமர் 10:4. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். எவருக்கும், அவர்கள் விசுவாசமாக இருக்கிற எவருக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கு. ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். ஒரு ஊழியக்காரர் ஒரு தொடர்ச்சியாய் ஒரு வேதாகம வகுப்பை நடத்தி கொண்டிருந்தார். அந்த அலுவலகத்தில், அவருடைய அலுவலகத்தில் கொஞ்சம் பேர் ஒரு வாரம் ஏதோ ஒரு கிழமையில் ஒரு வியாழனோ ஏதோ ரெகுலராக வருவாங்க. அவர் தொடர்ச்சியாய் ரோமரை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு வாரம் ரோமர் 10வது அதிகாரம் நடத்த வேண்டிய அந்த வாரத்தில் அவர் வெளியூர் போயிட்டார். அதனால் அந்த ஊழியத்தில் இருந்த இன்னொருவரை அது நடத்த சொல்லியிருந்தார். அன்னைக்கு நான் அந்த பைபிள் ஸ்டடி போயிருந்தேன். நான் அதுக்கு முன்னாடி நடத்தினதெல்லாம் இல்லை, நான் அன்னைக்கு போயிருந்தேன். அப்போது இந்த ரோமர் 10:4 வந்தோடனே, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டாரு, அதுக்கு முடிவு கட்டிட்டாரு. இனி நாம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு இவர் சொன்னார், இந்த ஜூனியர். உடனே அங்கே எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்கே இருந்தேன். எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஆஹா, பவுல் அழகாக சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்து நியாயப்பிரமாணம். அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தை நிறைய பேர் அப்படி தான் புரிந்து வைத்திருக்கிறோம். முடிவுனா நிறைவாய் இருக்கிறார், முடிவான நோக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, எண்ட். அந்த எண்டு முடிச்சிட்டாருன்ற அர்த்தம் கிடையாது, ஃபினிஷ் பண்ணிட்டாருன்ற அர்த்தம் இல்லை. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லேயும் பிகாஸ் ஹீ இஸ் த எண்ட் ஆஃப் த லா அப்படின்ற மாதிரி வருது. அதனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, முடிச்சிட்டார் போல, அதுக்கு முடிஞ்சிருச்சு, அது நியாயப்பிரமாணம் முடிஞ்சிச்சு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் எங்கே நிறைவேறிச்சான்? கிறிஸ்துவில் நிறைவேறினது என்று சொல்கிறது. இந்த முடிவுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க. நிறைவு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். திரும்ப ஒரு அதை நான் வாசிக்கிட்டோமா? விசுவாசத்தினாலாகும் நீதி விசுவாசிக்கிற எவனும் நீதி உண்டாக்கும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவாய் இருக்கிறார், நிறைவேற்றுதலாய் இருக்கிறார். இப்போ இதை குறித்து கொஞ்சம் பார்ப்போம், சரியா? ஏன் அவர் கிறிஸ்து அதில் நிறைவேறுதலாக இருக்கிறார் என்று ஏன் சொன்னார் என்று சொல்லி பார்ப்போம். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் நமக்கு அந்த 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இல்லையா? யாத்திராகமம் 20வது வாசிக்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. யாத்திராகமம் 20:1 முதல் 17 வசனங்களில் 10 கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நிறைய பேருக்கு அந்த 10 கற்பனை தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம், என்னை போன்ற ஒரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை நீ செய்யவும் கூடாது, வணங்கவும் கூடாது. அப்புறம் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது
ஓய்வு நாளை பரிசுத்தம். இது முதல் 4 பிரமாணங்கள் இல்லையா, 10 கற்பனைகள். அப்புறம் அடுத்த கற்பனைகளில் முதலாவது உன் தகப்பனையும் உன் தாயும். அப்புறம் நீ பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு உண்டான யாது ஒன்றையும் இச்சையாதிருப்பா, இப்படிலாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா. இதை நீங்கள் 2ஆக பிரிச்சிங்கன்னா எப்படி பிரிக்கலாம் யோசிச்சிருக்கிறீங்களா? கொஞ்சம் பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க, கொஞ்சம் பேர் தெரியாமல் இருக்கலாம். இந்த 10 கற்பனைகளை 2 செட்டாக பிரித்தா முதல் 4 கற்பனைகள் தேவனுக்கு நேராக உள்ள கற்பனைகள், கடைசி 6 கற்பனைகள் பிறருக்கு நேரான கற்பனைகள். உன் தகப்பனை உன் தாயனா அவங்க நம்மளை மாதிரி மனிதர்கள் தான். பொய் சொல்லாதுன்னா இன்னொரு மனுஷன்ட்ட பொய் சொல்லாது, இன்னொருத்தனுக்கு உள்ளதை களவு செய்யாத, இன்னொருவருடைய மனைவியோடோ இல்லை நீ இன்னும் கல்யாணமே ஆகலை என்ன பண்ணாத விபச்சாரம் செய்யாது, பிறருக்கு உண்டான யாதொன்றையும் எந்த பொருளையும் ஆசைப்படாது. இதெல்லாம் பிறருக்கு நேரான கற்பனைகள் இல்லையா. நம்ம ஏற்கனவே சொன்னோம், கிறிஸ்துவின் சிந்தை என்னது? ஒன்று தேவநாமம் மகிமைப்பட வேண்டும், 2வது தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகள். அது 2ம் இதில் நிறைவேறுதான் இந்த 10 கற்பனைகளில். முதல் 4 கற்பனைகளின் சிந்தை நீ தேவனை மகிமைப்படுத்து, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரி, உன் தேவனுடைய நாமத்தை வீணில் விளங்காத. எல்லாம் என்ன அர்த்தம்? நீ தேவனை மகிமைப்படுத்து, தேவ மகிமை உனக்கு முக்கியமாக இருக்கட்டும். கடைசி 6 என்னது? நீ உன்னை நேசிப்பது போல நீ மற்றவங்களையும் நீ முன்னிலைப்படுத்த, அவங்க மேலே கரிசனை உள்ளவர இதுதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார் இல்லையா. மத்தேயு 22:37 முதல் 40. மத்தேயு 22:37 முதல் 40. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். அதுக்கு முந்தின வசனத்துல வாசிக்கிறீங்களா? போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆண்டவர் அழகா சொல்றார். ஒரு நியாயசாஸ்திரி அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவன். அவங்களுக்கு இருந்த பைபிள் அந்த டைமில் இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்த போது புதிய ஏற்பாடெல்லாம் எழுதப்படலை, எல்லாம் அவருக்கு அப்புறம் எழுதப்பட்டது இல்லையா. அப்போ இருந்த பைபிள் இன்னைக்கு உள்ள ஓல்ட் டெஸ்டமெண்ட். அதை நன்றாய் கரைத்து குடித்த ஒருவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான்? அவரை சோதிக்கும்படின்னு போட்டிருக்கு. இவருக்கு எவ்வளோ தூரம் பைபிள் தெரியுதுன்னு பார்க்கலாம், இவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அவன் கேட்டது வேற. அவன் என்ன கேட்குறான்னா, எந்த கற்பனை பிரதானம்? அவன் என்ன நினச்சிட்டு கேட்குறான்? இந்த 10ல் எது முக்கியம்னு சொல்லுவார், எதுலாம் தேவையில்லைன்னு சொல்லுவார்னு பார்க்குறான் அவன். இந்த 10ல் எது முக்கியம்? ஏதோ ரொம்ப பிரில்லியன்ட் கேள்வி கேட்ட மாதிரி அவன் கேட்குறான். ஆனால் அவர் 10ஐயும் கரைச்சி சாறு பிழிந்து 2 சொல்கிறாரு. ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறு. 2வது, நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. அழகா அந்த 10 கற்பனையும் முக்கியம் அப்படின்றதை சாறு பிழிந்து அதை 2 பிரமாணங்களாய் கொடுக்குறார். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, சில நேரம் இதை கூட பழைய ஏற்பாட்டில் 10 சொன்னார், இப்போ அந்த 10எல்லாம் இல்லை, இப்போ அவர் 2 சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த 2ம் அவர் புதுசாக சொல்லலை, இதுவும் பழைய ஏற்பாட்டில் தான், அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் தான் இருக்குது. அதை பார்ப்போமா? உபாகமம் 6:5 வசனம். உபாகமம் 6:5. அந்த ஷெமா பேசேஜ். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. சரி, போதும் போதும் போதும். இந்த ஷெமா பேசேஜ்னுவாங்க. இதை பிள்ளைங்களுக்கு நீ சொல்லிக் கொடு. அவங்க முழிக்கும்போது, அவங்க தூங்கும்போது, அவங்க நடக்கும்போது இதுவே உன் மனதில் இருக்கட்டும் சொல்கிற அந்த பகுதியில் வருகிறது. இது மத்தேயு உபாகமம் 6:5. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது நியாயப்பிரமாணத்தில் தான் எடுத்து சொல்கிறாரு. இதுதான் ஆண்டவரின் சிந்தை. அதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஏதோ பைபிள் டிஸ்ஜாயிண்டடாக, ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாமல் முரணாக, பழைய ஏற்பாட்டின் தேவன் வேற, புதிய ஏற்பாட்டின் தேவன் வேற, அப்போ அவர் ரொம்ப கோபமாக இருந்தார், இப்போ ரொம்ப அன்பாக இருக்கிறார் அப்படின்றதுலாம் இல்லை. அதே தேவன் தான், அதே அன்புள்ள தேவன் தான். ஆனால் அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை தண்டிக்கிறவர். நம்ம செய்த பாவத்தின் தண்டனையை நாம் சுமக்காதபடிக்கு அவரே தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்காய் அந்த தண்டனையை ஏற்று பாவத்தின் மேல் வெற்றி கொடுப்பதற்காய் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதே தேவன் தான்
அன்னைக்கும் அவருடைய சிந்தை அதுதான், இன்னைக்கும் அவருடைய சிந்தை அதுதான். முதல் என்னது? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும் அன்பு கூறு, அவரை கனப்படுத்து, அவரை மகிமைப்படுத்து, எல்லாம் அவருக்காக செய். அதுதான் முதல் கற்பனை. ஏன்னா நாம் எதை ஆராதிக்கிறோமோ நாம் அதை போல் மாறிவிடுவோம். அவர் என்ன சொல்றாரு? நான் தான் உன் முழு ஆராதனைக்கும் சொந்தக்காரன் என்று சொல்கிறார். நீ என்னை மாத்திரம் ஆராதி, நான் தான் தேவன். எனக்கு கொடுக்கிற மகிமையை நீ வேற ஒருவருக்கும் கொடுத்து விடாதே, வேறு எதற்கும் கொடுத்து விடாது, வேற எந்த மனுஷனுக்கும் கொடுக்காத, வேற எந்த பொருளுக்கும் கொடுத்துடாத. ஏன்னா நாம் எதை ஆராதிக்கிறோமோ நாம் அதை போல் மாறுகிறவர்களாய் தேவன் படைத்திருக்கிறார், நம்மை ஆராதிக்கிறவர்களாய் படைத்திருக்கிறார். we are worshipping beings அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஆராதிக்கிறவர்கள். எந்த ஒரு மனுஷனும் ஆராதிக்கலாம். நீங்கள் போன மாதம் மதுரையில் நடந்த அந்த விஜய் கான்ஃபரன்ஸில் போயிருந்தீங்கன்னா அதில் பெரும்பாலானோர் யாரை ஆராதிக்கிறவங்க? விஜய் ஆராதிக்கிறவங்க. நாம் எல்லாருமே யாரோ ஒருவரையோ இல்லை எதையோ ஒன்றை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் அவங்களுடைய சொத்தை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க, இல்லை அவங்களுடைய அழகை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், இல்லைன்னா அவருடைய படிப்பை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய அந்தஸ்தை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், இல்லைன்னா ஒரு விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, ஆராதிக்காதவங்க யாருமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆராதனையை ஆண்டவருக்கு நேராக திருப்பு, அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஏன்னா நம்ம எதை ஆராதிக்கிறோமோ நாம் அதை போல் மாறிவிடுவோம். தேவன் நாம் அவரை போல் மாற வேண்டும் என்று விரும்புவதனால் நீ என்ன ஆராதின்னு சொல்கிறார். ஒரு வசனம் பார்ப்போமா? சங்கீதம் 115:8, 135:18 அதே கருத்தை கொண்டது. அதனால் ஒரு வசனம் போதும். சங்கீதம் 115:8 அங்கு விக்கிரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை செய்கிறவர்கள், அவைகளை நம்புகிறவர்கள் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் தான் உன் தேவனாகிய கர்த்தர், நீ என்ன ஆராதின்னு சொல்கிறாரு, நீ என்னை ஆராதின்னு சொல்கிறாரு. இது அவருடைய சிந்தை, அது ஆரம்பத்திலே இருந்த சிந்தை. இன்னொரு சின்ன ஒரு காரியம், ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம், உங்களுக்கு ஒருவேளை அது சுவாரஸ்யமாக தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். அந்த ரோம மன்னன் அகஸ்து ராயன் அவன் சீசர் ஆன போது, இல்லை அதுக்கப்புறம் அநேகர் அவருடைய வம்சாவளியில் சீசர்கள் ஆன போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய ராஜ்யம் முழுவதும், அவங்க ராஜ்யத்தை விஸ்தரித்து கொண்டு இருக்கலாம், புதிய தேசங்களை அவருடைய கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு ராஜ்யத்தை அவருடைய கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா சீசர் அந்த பகுதிக்கு போகிறதுக்கு பல நாட்கள் ஆகலாம், பல வருஷங்கள் ஆகலாம், அவர் செல்லாமலே கூட இருக்கலாம். ஆனால் அந்த பகுதி அவருடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்குது. அந்த ஜனங்களுக்கு தெரியணும், யார் என்ன தெரியணும், இவர் தான் ராஜா என்று தெரியணும். அதனால் என்ன செய்வாங்களாம், அந்த சீசரின் சிலையை வடித்து ஆங்காங்கே பெரிய பட்டணங்களில் வைத்திருப்பாங்களாம். இப்போ நம்ம தெசலோனிக்கே, பிலிப்பி அப்படின்லாம் வேதத்தில் பார்க்கிறோமே, இதெல்லாம் ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த கிரேக்க பட்டணங்கள். அங்கே இந்த மாதிரி சீசருடைய சிலைகளை வைத்திருப்பார்கள். எதற்கு? ஜனங்கள் இன்னும் ராஜாவை பார்க்கல, ஆனால் யார் ராஜான்னு தெரியணும். அவங்க இதுக்கு முன்னாடியே வேறு யார் வேணால் ஆண்டிருக்கலாம், இந்த ஒரு குட்டி மன்னன் வேணால் ஆண்டிருக்கலாம். இப்போ அவர்கள் சீசரின் கீழ் வந்து விட்டார்கள். அவங்க சீசருக்கு தங்களுடைய பயபக்தியை செலுத்த வேண்டியவர்கள் என்று சொல்லி அவங்களுக்கு தெரிகிறதுக்காக அந்த சிலைகளை வைத்திருப்பானா. ஆண்டவர் இந்த பூமியை படைத்த போது, இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த போது, இதில் உள்ள மலைகள், நதிகள், செடி கொடிகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்த போது தன்னுடைய ஸ்தானத்தில் தனக்கு மகிமை செலுத்தி தனக்காய் ஆண்டு கொள்ளும்படி தம்முடைய சாயலில் மனிதனை படைத்து அவர் நம்ம இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அவருடைய சாயலில் வைத்திருக்கிறார். எதற்கு? அவருக்கு மகிமை. நம்மளை பார்க்கும்போது சிருஷ்டிப்புக்கு தெரியணும் யார் தேவன் என்று தெரியும். நாம் தேவர்கள் அல்ல, ஆனால் நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டது நாம் தேவனை எல்லாருக்கும் காட்டும்படியாய். அந்த சாயலை இழந்து விட்டோம். நாம் மீண்டுமாய் தேவ பிள்ளைகளாகும்போது, ஆவியானவர் உள்ளே பெற்றுக்கொள்ளும் போது, அந்த ஆவியானவரின் சிந்தையை பெற்றுக்கொள்ளும் போது, நாம் தேவனுக்கு ஆராதனையை செலுத்தும் போது நாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு சேர்க்கிறோம். ரெண்டாவது காரியம் சொன்னேன், நீங்கள் உங்களை நேசிப்பது போல பிறரையும் நேசிங்கன்னு. அதுவும் அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் தான் இருக்குது. லேவியராகமம் 19:18. லேவியராகமம் 19:18.
வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். உன்னில் அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அவர் ஆதியிலேயே மனிதனை உண்டாக்கின போது, அவர் மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போதே அவருடைய சிந்தை இதுதான். அவர் கர்த்தர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், அவருடைய மகிமைக்காய் எல்லாவற்றையும் படைத்தார். அந்த மகிமையை அழிக்கும் விதமாய் பிசாசு செயல்பட்டான். அவர் தன்னுடைய மகிமையை மீண்டும் நிலைநாட்ட தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவருடைய மகிமை எப்பொழுது நிலைநாட்டப்படுகிறது? மனிதர்கள் அவரை ஆராதிக்கும் போது அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, அவருக்குரிய மகிமையை, அவருக்குரிய துதியை, அவருக்குரிய புகழ்ச்சியை, அவருக்குரிய வல்லமையை அவருக்கே செலுத்தும் போது அவர் மகிமைப்படுகிறார். அவர் எல்லோரை குறித்தும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நாமும் அப்படி கரிசனை உள்ளவர்களாக இருக்கணுன்றதுனால நியாயப்பிரமாணத்திலே சொல்லியிருந்தார், நீ உன்னில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மனுஷனால் இதை புரிஞ்சிக்க முடியல. நியாயப்பிரமாணம் ரொம்ப பெரிய புத்தகம். அதை பின் நாட்களில் முதல் நூற்றாண்டு, 2வது நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு பின்னால் மிஷ்னா, தல்மூட் அப்படின்லாம் சொல்லி அவங்க அந்த சட்டங்களை வெளியே எடுத்தாங்க. எத்தனை சட்டம் இருக்குது, 603 சட்டங்களோ ஏதோ அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணிக்கை எடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன புரியலை, இந்த சட்டங்களுக்கு பின்னால் ஒரு சிந்தை இருக்கிறது என்றது அவங்களுக்கு புரியலை. தேவன் கொடுத்ததினால் அந்த தேவனே சொல்கிறாரு, இந்த சட்டங்கள் எல்லாம் ரெண்டு இதில் அடங்கி இருக்கிறது. இவைகளில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன புத்தகங்களும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நியாயப்பிரமாணன்றது முதல் 5 புத்தகங்கள், அதுக்கு பின்னாடி கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் எல்லாம் தீர்க்க தரிசன புத்தகங்கள். முழு வேதமும் எதில் அடங்கியிருக்கு? இந்த 2 பிரமாணங்கள். இதுதான் அவருடைய சிந்தை. கொடுத்தவருக்கு தெரியும் அவர் ஏன் கொடுத்தார்னு. அந்த கொடுத்தவரே மனுஷனாய் வந்தபோது சொன்னார், இதுதான் 2 முக்கியமான பிரமாணம்னு சொன்னார். இன்னைக்கு நாம் ஆவியக்குரியவர்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய மகிமைக்காய் செயல்பட்டு கொண்டிருப்போம். ஏன்னா தேவன் நமக்குள் பெற்றிருக்கிறோம். அவர் அந்த சிந்தையை நமக்கு கொடுக்க முடியும். நாம் அவரை கவனித்தால், அவருக்கு செவி கொடுத்தால், அவருக்கு கீழ்ப்படிந்தால், அவருக்கு விட்டு கொடுத்தால் நாம் இந்த சிந்தையாக நிறைந்திருக்க முடியும். இப்போ நான் செய்தியை முடிக்க போகிறேன். ரோமர் 6:14 எடுத்துக்கோமா. ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். கிருபை என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அது நியாயப்பிரமாண காலம், இது கிருபையின் காலம். நம்ம எப்படி வேணால் வாழணும்னு சொல்லி நிறைய பேர் புரிஞ்சுட்டாங்க. இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அவங்கள பாவம் மேற்கொண்டுச்சு. அவங்களால யாராலையும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியலை. ஆனால் இப்பொழுது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். ஏனென்றால் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணங்கள் பயத்தினால், ஏன்னா அவங்களுக்கு தேவ பலன் இல்லாதனால பயத்தினால் அவர்களை நல்வழிப்படுத்த ஒரு டெம்பரரி ஸ்டெப் ஆண்டவர் வரும் வரைக்கும் அதை கொடுத்திருந்தார். நீ இதெல்லாம் செஞ்சிட்டேன்னா உனக்கு இந்த சாபம். அப்போ ஜனங்கள் என்ன செய்வாங்க? அந்த சாபம் வரக்கூடாதுன்றதுக்காக அதற்கு கீழ்ப்படிவார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பயத்தை நீக்கி போட்டு அவர் அன்பை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் கீழ்ப்படிவது பயத்தினால் அல்ல, தேவன் மேல் உள்ள அன்பினால். அவர் எனக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தாரு. அந்த குமாரன் எனக்காய் தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் எனக்காய் சிந்தினாரு. அவர் என்னில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரு. அந்த அன்பு நமக்கு புரிஞ்சிச்சுன்னா நாம் என்ன பண்ணுவோம்? பிரதிவினையாக அவரில் அன்பு செலுத்துவோம். அவருடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்வோம். அவர் படைத்த உலகம், அவர் படைத்த சக மனிதன், அது அவனுக்கு செய்யும்போது அதை அவருக்கு செய்கிறோம் என்று சொல்லி நாம் செய்கிறவர்களாய் இருப்போம். ரோமர் 8:3-4 படித்து நாம் முடிக்க போகிறோம். ரோமர் 8:3-4. அது எப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நம்மிடத்தில் நீதி
நிறைவேறுகிறது. நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகிறது. ஏன்? முன்னாடி நியாயப்பிரமாணத்தை மட்டும் கொடுத்திருந்த காலத்தில் யாராலும் அதை செய்ய முடியல, அது பலவீனமாக இருந்தது. யாராலும் செய்ய முடியாததுனால தேவனே இறங்கி வந்து அவர் உத்தம இஸ்ரவேலனாய், ஒரு மனித குமாரனாய், முழு மனுக்குலத்தின் பிரதிநிதியாய் அவர் வந்து நம்ம எல்லாருடைய பாவத்தின் தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டதினால், நம்மை பரிசுத்தராக்கி விட்டதினால், நம்ம பரிசுத்தரானதினால இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிரந்தரமாய் குடிக்கொள்ள முடிவதனால், இப்பொழுது நம்ம அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தால், மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடந்தால், நியாய பிரமாணத்தின் நீதி நம்ம நிறைவேறும். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் ஹையாக இருக்குமா லோவாக இருக்குமா? நம்முடைய ஸ்டாண்டர்ட் உயரமாக இருக்குமா இல்லை தாழ்வாக இருக்குமா? ஆவியானவர்கள் என்றால் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கு, அது விளையும் அன்பு, சந்தோஷம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் இல்லைன்னா நான் ஆவியின்படி நடக்கிறவன், நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லுவதில் அர்த்தம் இல்லை. மாம்சத்தின் கிரியைகள் ஆவன கோபங்கள், வைராக்கியங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் எப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறாரு. அது என்ன இருக்காது? ஆவியின்படி நடக்கிறவன் இடத்துல இருக்காது. ஏன்னா அவன் மாம்சத்தின்படி நடக்கிறவன் அல்ல, அவன் ஆவியின்படி நடக்கிறவன். ஆவியின்படி நடக்கிறவன் இடத்துல ஆவியின் கனி விளையும். ஆவியின்படி நடக்கிறவன் இடத்துல மாம்சத்தின் கிரியைகள் இருக்காது. அது இல்லாமல் நம்ம ஆவிக்குரியவன் என்று மார்த்தட்டி கொண்டிருந்தால் நாம் சரியாக வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? சிம்சோன் ஆவியானவரை பெற்றிருந்தான், நம்மளை மாதிரி பெற்றுக்கொள்ளல. ஆண்டவர் இறங்குவார், ஏதாவது ஒரு பலத்த காரியத்தை செய்வான், அதுக்கப்புறம் ஆவியானவர் போயிடுவார். சிம்சோனை குறித்து ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், தீர்க்க தரிசனம், அவனுடைய நோக்கம், அவருடைய நோக்கம். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாக பெற்றோரிடம் சொல்லப்பட்டது. நியாயாதிபதிகள் 13:5 வாசிக்க வேண்டாம். அவன் இஸ்ரவேலரை யார் கையிலிருந்து விடுவிப்பான்? பெலிஸ்தரின் கையிலிருந்து விடுவிப்பான். அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கையிலிருந்து விடுவிப்பான். ஆனால் அவன் வாழ்க்கை நெடுக அவன் எங்கே போயிருந்தான்? பெலிஸ்தியா தேசத்தில் போய், பெலிஸ்தியாவின் அலைகளின் மடியில் போய் அங்கே படுத்து கொண்டிருந்தான். உலகத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். உலகத்திலிருந்து வேறுபட்டு தனி வேறானவர்களாய், கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் வாழும்படி தேவன் நம்ம இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. நம்ம சிம்சோனை போல ஆவியின்படி நடக்காமல், ஆவியின் சிந்தையை பெற்றிராமல் எந்த உலகத்தில் இருக்கோமோ அந்த உலகத்தின் சிந்தையை பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசியிருப்பார் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆவியின்படி நடக்கிறவன். நான் ஆக்சுவலாக பேசணுன்னு நினச்ச செய்தி வேறு. ஆரம்பத்தில் எனக்கு இன்றைக்கி பேசணுன்னு சொன்னோன்னே முதலில் என் மனதில் வந்த தலைப்பு வேறு, இது ஒட்டின ஒரு தலைப்பாக நான் வேறு தலைப்பு. ஆனால் நான் ஆயத்தமாக எனக்கு அதை விட எனக்கு இந்த காரியங்கள், நான் இது வரைக்கும் இந்த காரியத்தில் பேசினதில்லை. தேவன் என்னோடு பேசினார், அதை நான் இன்றைக்கி உங்களோட பேசியிருக்கிறேன். ஆவியானவரின் சத்தத்தை நீங்கள் உள்ளத்தில் கேட்டிருப்பீர்கள்னு சொல்லி நான் நம்புகிறேன். கிறிஸ்துவின் சிந்தை, அநாதி தேவனின் சிந்தை, அவருக்குரிய மகிமை அவருக்கு மாத்திரம் போக வேண்டும். மற்ற மனிதர்களையும் நம்மை போல நேசிக்க வேண்டும். கண்களை மூடுமா? ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை ஆவிக்குரியவன் என்றால் என்னவென்றே தெரிந்து கொள்ளாமல், நான் ஆவியானவரை பெற்றுவிட்டேன், அதனால் நான் ஆவிக்குரியவன் என்று நினைத்து கொண்டு மனம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தால், இது கிருபையின் காலம், நான் எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தோன்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் உங்களோட பேசியிருந்தா, எல்லாரும் ஜெபிக்கணுன்றது இல்லை, ஆண்டவர் நம்மோடு பேசியிருந்தால், ஆண்டவர் என்னோடு பேசியிருந்தால், அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோமா? ஆண்டவரை நான் கீழ்ப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். கீழ்ப்படியாமல் ஆவி நிறைவு வராது. ஆண்டவர் சொல்லுகிற உணர்த்துதலுக்கு இடம் கொடுக்காமல், மன்னிப்பு கேட்காமல், மனம் திரும்பாமல் நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மனம் திரும்புதலோடு ஆண்டவருக்குள் வந்தோம். இப்பொழுது நம்மகிட்ட இன்னும் நிறைய குறைகள் இருக்கு, மாம்ச சுபாவங்கள் இருக்கிறது. தேவன் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். உணர்த்த நம்ம அதுக்கு விட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கலைந்து கொண்டிருந்தால் நாம் ஆவியானவரால் நிறைந்து கொண்டிருப்போம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்மோடு பேசியிருந்தால் ஒப்பு கொடுப்போமா? ஒரு பாடலை பாடும்போது அர்ப்பணிப்போடு பாடுவோமா? எப்பவும் பாடுற பாட்டு தான். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத